மங்களம் தரும் பௌர்ணமி வழிபாடு. சந்திரன் மாதம் ஒரு முறை வானில் முழு நிலவாக காட்சியளித்து உலகை ஒளியூட்டும் நாளே பௌர்ணமி. இந்த பௌர்ணமி திதிக்கும் வழிபாடுகளுக்கும் நம் சமய மரபில் தனிச் சிறப்பு உண்டு. சந்திரன் முழுமையாக ஒளிரும் இந்நாளில் அனைத்து தெய்வங்களின் சக்தியும் முழுமையாக பொங்கி பிரகாசிப்பதாக நம்பிக்கை. ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமியும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு விசேஷமானதாகும். உதாரணமாக சித்ரா பௌர்ணமி, கார்த்திகை மாத பௌர்ணமி, மாசி பௌர்ணமி ஆகியவை மிகவும் முக்கியமானவை. பௌர்ணமி நாள் என்றாலே உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை கிரிவலம் நினைவுக்கு வரும். அண்ணாமலையாரை மலை வடிவில் வணங்கும் பக்தர்கள் இந்நன்னாளில் லட்சக்கணக்கில் திரண்டு சுமார் 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலையை வலம் வந்து சிவபெருமானை வணங்குவார்கள். பௌர்ணமி நிலவின் ஒளியில் இந்த மலையை பிரதட்சணம் செய்வது மனதிற்கு அமைதியையும் முக்தியையும் தரும் என்பது ஐதீகம். பௌர்ணமி அன்று அம்மன் ஆலயங்களிலும் விஷ்ணு ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்நன்னாளில் வீட்டை சுத்தம் செய்து விளக்கு ஏற்றி தெய்வங்களை மனதார வணங்கி சந்திர தரிசனம் செய்வதும் சிறப்பை தரும். எங்கும் நிறைந்த இறைவனின் ஒளி நம்மை வழிநடத்தட்டும். வாழ்க வளமுடன்.